சரி சரி நில்றா. பெருசு மாதிரி இருக்குது. சரிடா இல்லைடா. சரி சரி நில்றா. சரி சரி நில்றா. நரம்பை தள்ளி தள்ளி போடுறா. கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போடு. அப்படி நடந்துக்கே போ. அப்படி தள்ளி அந்த இடத்துல கொஞ்சத்தை போடு. இழுத்து இழுத்து. ஆமாடா டே. பெருசுடா பெருசுடா பெருசுடா. நான் அப்போதே அடிச்சிருச்சுடாண்டே இல்லை. சல் சல் இழுத்து வாடா. அப்படியே இழுத்து வாடா. என்னடா தேலிடா. தேலிடா. கொண்டாடா கொண்டாடா கொண்டாடா. ஆஹா தேலிக்காரை மாட்டிக்கிட்டான். ஆஹா நல்லா அருமையான தேலி. தூக்கு. வேலை தூக்கியா தூக்கியா. ஆக்கா தூக்கி நெஞ்சில் வச்சு காமி. இவங்க தான் தேலிக்காரங்க. எத்தனை கிலோ இருக்கேன்? இது 2 கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்கேன். 2 கிலோ இருக்குது நண்பர்களே. போட்ட செகண்ட்லேயே அடிச்சிச்சுங்க. போட்ட செகண்ட்லேயே அடிச்சிருச்சு. ஆப்பிரிக்கன் தேலி. ஆனால் இது நல்லா இருக்கும், பக்குவமானது. நீ ஏன்னா மீனை சாப்பிட்றது தானே, வளர்ப்பு தேலி தான் வாங்கக்கூடாது. தோலை உரிச்சு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது அப்படியே கூட போடலாம். சரி, வேறு ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? இன்றைக்கி தான் முத நீங்கள் பால் செட்டு எடுத்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்கள். நல்லா இருக்குது இது. நல்லா இருக்கு. ஏய் நல்லா இருக்குது. அதை பிடிச்சி அப்படியே கையில் எடுத்து காமிக்க முடியுமா? வேணாம். பாருங்கள், ஒரு 2 கிலோ வருங்க. இன்றைக்கி வந்து போட்டோம் முத நம்ம கம்பெனியில் வேலை அடிச்சிச்சு. போட்ட போட்டு 1 கிலோ அடிச்சிச்சு. கம்பெனியில் நம்ம தம்பி அடிச்சிருக்கேன். அன்றைக்கி முத நம்ம செட்டில் பால் செட்டை அன்றைக்கி கையில் பிடிச்சி எடுத்திருக்காரு இவர். கொள்ளு வருஷம் நான் பிடிக்கவே இல்லை, ஒரு நாள் கூட பிடிக்கல. ஓகேவா?